பரங்கிப்பேட்டையில இருந்து பரவனின் வார்த்தை இன்னொரு இந்த நாளிலும் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கு என்பவன் ஆபிரகாமுடைய மகன். இந்த ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர அவன் விருத்தி அடைந்து மகா பெரியவன். ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது அவன் வர 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 அவன் விருத்தி அடைந்து ஆண்டவர் அவனுக்கு பெரியவனாய் மாற்றுவார். எப்பொழுது எப்படி மாற்றுவார் என்றால், மேல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். எப்படி இவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்றால், 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்ல, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே நீ குடியிரு. கர்த்தருடைய வார்த்தையின்படியே கேட்டு அதன்படி செய்த இந்த ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்துல கூட, அங்க ஒரு பெரிய பஞ்சம், அந்த பஞ்ச காலத்துல கூட கர்த்தர் சொல்லிட்டாரு என்றதால அந்த வார்த்தைக்காக நின்றான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனான. நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் அப்படியே நடக்கும்போது நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார் என்று சொல்ல உங்களுக்காக செபிக்கிற நண்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக செபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவரவருடைய வாழ்விலே மகா பெரியவர்களால் வர வர ஐஸ்வர்யவங்களாகி விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்கிறார். பெரிய காரியங்களை செய்து நாள் முழுக்க பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.